அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் உக்ரைன் ரஷ்யா கிரைசிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த போர் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் உலக மீடியாக்கள் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களும் சரி, தொடர்ந்து ரஷ்யானுடைய வாகனம், அதாவது பீரிங்கி டேங்க்லாம் முன்னேறி வந்துட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகதிகளாக ஒரு பக்கம் ரஷ்யா பக்கமும் இன்னொரு பக்கம் யுக்ரைன் பக்கமும் போகிறாங்கன்றாங்க. அதாவது ரெண்டு விதமான படைகள் முன்னேறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ரஷ்யாவோட கிளர்ச்சியாளர்கள் மூலியமாக இந்த டான்டஸ் லசன் பகுதி இருக்கு இல்லையா, இந்த பக்கம் முன்னேறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பெலாரஸ் பகுதியாக வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இருக்க ட்ரூப் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் அமெரிக்க பேச்சுவார்த்தை நடத்த தயார் ஆனால் சொல்லிட்டு ஒரு நிபந்தனை கண்டிஷன் கொடுத்துருக்காரு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நான் ஏற்கனவே இந்த நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன் விஷயத்தை பற்றி தெளிவாக போட்டிருந்தேன். அதுக்கு ஆதாரமாக இந்த மான பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அதாவது ரஷ்யாவுக்கு மான பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ்னுடைய மான பிரச்சனையாக இருக்கட்டும், ஏன் ரஷ்யா இந்த அளவுக்கு விடாப்படியாக உலக நாடுகள் மொத்தமும் இருந்தும் நாங்கள் கண்டிப்பாக அதை தடுத்தே தீர்வுன்னு சொல்கிறாங்கன்றதுக்கான முக்கிய காரணத்தை ஒன்று பார்க்க போகலாம். இந்த காரணத்திற்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு பேக் போனாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த வீடியோ பதிவில் இன்னும் கொஞ்சம் ஆதாரமாக கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலர்ட் கொடுத்து வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ரெண்டு கான்செப்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே நடக்கிற விஷயங்களும் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்னன்றது பார்த்தலாம். அதுக்கப்புறம் அமெரிக்கா எப்படி பேக் போனாக இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆதாரங்களை கொடுக்குறேன்னு சொன்னோம் இல்லையா, அதிகமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அது ரெண்டாவது விஷயமா வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜெர்மனியில் இருக்கிற முனிச், அதாவது ஜெர்மனியோட தலைநகர் இருக்குல்லையே, அங்கே செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. முக்கிய நாட்டு தலைவர்கள், அதே மாதிரி அமெரிக்கா சார்பாக கமலா ஹாரிஸ் தான் இது தொடக்கி வைக்கிறாங்க. தொடக்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் தொடக்கி வைக்கும்போதே மிக பயங்கரமான ஸ்பீச். ரஷ்யா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தன் இராணுவ படைகளை குவிச்சிட்டு வராங்க. உலக மீடியாக்களே ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. தன்னோட படைகளை நாங்கள் ரிட்டர்ன் பேக் பண்ணிட்டோம், மற்ற மீடியாக்கள் தான் குறை சொல்கிறாங்க, அது நம்மளை வேற மாதிரி பைத்தியக்காரர்கள் முட்டாள்கள் மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி கடுமையான குற்றச்சாட்டு வச்சாங்க. இதற்கு தக்க பதிலடியும் பாடங்கள் புகட்ட வேண்டும் ரஷ்யாவுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களோட பேச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம நேட்டோ படைகள் எல்லாமே தயார் நிலையில் இருங்க, அவங்க ஆக்கிரமிக்க போகிறாங்க. இன்னும் மேபி இன்னைக்காக இருக்கலாம், நாளைக்காக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ரஷ்யா ஆக்கிரமிக்க போகுது அப்படின்றது தெளிவாக தன்னோட உரையில் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க குறிப்பிடுறது மட்டும் இல்லாமல் போரிஸ் ஜான்சன் அவர்கள் பிபிசி ஊடகத்தில் தன்னோட பேட்டியின் மூலமாக 1945 அப்புறம் நிகழப்போகிற மிகப்பெரிய ஒரு போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஐரோப்பா கண்டத்தில் அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் மக்கள் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு உள்ளாக நிறைய பேர் தன்னோட வாழ்வாதாரத்தை இழக்க போறாங்க ரஷ்யானுடைய பிடிவாதத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது ரஷ்யானுடைய பிடிவாதமா இல்லை அமெரிக்க யூகேனுடைய பிடிவாதமா அப்படின்றத பார்க்கலாம். அது இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீடுகளை விட்டு எல்லா உடைமைகளை விட்டும் எல்லாம் தொடர்ந்து வெளியேறிட்டே இருக்கிறாங்க. காரணம் இரண்டு பக்கமான தாக்குதல்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யுக்ரைனுடைய கிளர்ச்சியாளர்கள் டான்டஸ் லசன், அதாவது ரஷ்யானுடைய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, உக்ரைனுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு மிக அதிகமான போர், அதாவது நைட் சமயத்திலும் சரி பகல் நேரத்திலும் சரி மிக அதிகமான சண்டைகள், அந்த சவுண்டு சத்தம் இருக்குல்ல தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குன்னு அங்கே இருக்கிற மக்கள் தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ காட்சி கூட பார்த்தீங்கன்னா இரவு சமயத்தில் அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே தான் இருக்கிறாங்க. தாக்குதலுக்கான காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது மாதிரி தொடர்ந்து அங்கே இருக்கிற மக்கள் வெளியேறி ஒரு வண்ணம் இருக்கிறாங்க. அதே மாதிரி இராணுவ படைகள் ஒரு பக்கம் உள்நோக்கி வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இராணுவ படைகள் உள்நோக்கி வருவதற்கான உலக மீடியாக்கள் எல்லாமே என்ன அமெரிக்கனுடைய ஆதரவு பெற்ற மேக்கர் அப்படின்ற நிறுவனம் தனது சேட்டலைட் இமேஜஸ், அதாவது ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்னும் வரைக்கும் தொடர்ந்து தன்னோட சேட்டலைட் இமேஜஸ் வெளியிட்டே இருக்கிறாங்க. ரஷ்யா ட்ரூப்புகள் தொடர்ந்து இன்னும் அதிகப்படுத்திட்டே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த கிரீமியா பகுதி இருக்குல்ல, கிரீமியா இருக்கிற பகுதி ஏற்கனவே நாங்கள் பயிற்சியை மேற்கொண்டோம், அந்த பயிற்சியிலிருந்து வாபஸ் வாங்கிட்டோம்னு சொன்னாங்கல்ல. இப்போ ஆனால் அதே சமயத்தில் பெலாரஸ்னுடைய பகுதி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. பெலாரஸ் பகுதியில் பயிற்சி மேற்கொண்டு நேற்றோட முடிவுடைய சமயம், ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கான காரணம் என்னென்னா, எங்களுக்கான பாதுகாப்பு தேவை, உலக நாடுகள் மட்டும் இல்லாமல் நேட்டோ படைகள் எல்லாமே சுற்றி வளைச்சிட்டாங்க, எங்களை தாக்க போகிறாங்க, நாங்கள் எங்களுக்கான பாதுகாப்புக்காக இன்னும் நாங்கள் பயிற்சிகளை அதிகம் பண்ணுறாங்க. அதிகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அணு ஆயுத சோதனைகள் இருக்குல்ல, அது எல்லாமே வெற்றிகரமாக எங்களால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் வெளியிடுறாங்க. இந்த அணு ஆயுத சோதனையாக இருக்கட்டும், இல்லை ஹைப்பர்சோனிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்ஸ் நாங்கள் செக் பண்ணிக்கிறோம், சப்போஸ் போர் மூலம் பட்சத்தில் எங்களுக்கான தற்காப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ காட்சிகள் வெளியிடுவதன் மூலியமாக ஒரே ஒரு விஷயம் ரஷ்யா தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் எதற்கும் தயார், பின்வாங்க தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட போருக்கும் தயார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உலக நாடுகள் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக நாடுகள்னு சொல்ல முடியாது, நேட்டோ படைக்கான தலைவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா ஆல்மோஸ்ட் என்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இமேஜஸில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விதமான சிம்பிள் போட்டிருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த
ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா நியூலி அரைவ்டு யூனிட்ஸ், இப்போலாம் புதுசாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கோண சிம்பிள் இருக்குல்ல, அந்த முக்கோண சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா யூனிட் இன் பெலாரஸ் எக்ஸசைஸ். அந்த பெலாரஸில் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டு நேற்றோட முடிவுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதே இன்னொரு கலர் பாருங்க, இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் மாதிரி லைட்டாக இருக்கு இல்லையா, அந்த கலர் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட்லி அவங்க வந்து கிட்டத்தட்ட பர்மனெண்ட்டாக ரொம்ப நாளாக இருக்கிறாங்க இந்த போருக்காகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உக்ரைன் எங்கெல்லாம் காட்டுதில்ல, என்னதான் விலக்கி கொள்ளப்பட்டாலும் இந்த மேப் மூலிமா வந்து கிளியராக காட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பகுதியும் பாருங்க, இந்த மேப் பாருங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாகவே காட்டுறாங்க. எந்தெந்த ஏரியாவிலிருந்து உள்ள நுழைய போகிறாங்க, அதாவது ரஷ்யா படைகள் எந்தெந்த ஏரியாவில் உள்ள நுழைய போகிறாங்க, எந்தெந்த படைகள் உள்ள நோக்கி வந்துட்டு இருக்கு, பர்சனல் மூவ்மெண்ட் பாருங்க, பாயிண்ட் போட்டு ரெட் கலருக்கெல்லாம் வந்து உள்நோக்கி மூவிங் மூவ்மெண்ட், அதாவது உள்ள நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வீடியோ காட்சிகளும் ஒன்ஸ் இதோட அட்டாச்சாக நான் போட்டு தாங்கிற அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இந்த மூவிங் படைகள் ஒரு பக்கம் பெலாரஸாக இருக்கட்டும், இந்த பக்கமாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இருக்குன்னு இருக்காங்க. இதில் டான்டஸ் லசர்ன்ற பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 2014 மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியாளர்களாக உருவாக்கப்பட்டது. அந்த சமயத்தில் உக்ரைன் வந்து மிக பயங்கரமான தாக்குதல் நடத்தியது. உக்ரைன் பயங்கரமான தாக்குதல் நடத்தி வந்து அந்த சண்டையை அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, அதெல்லாம் நிறுத்தவும் முடியல, தொடர்ந்து அவங்ககிட்ட தாக்குதல் வந்ததே இருந்தது. அப்போ உக்ரைன் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, இது முழுக்க முழுக்க ஆயுத சப்ளை ரஷ்யா தான் பண்ணுதுன்றாங்க. ரஷ்யா பண்ணுறதுனால ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, உங்களால் நிறுத்த முடியல, இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மான பிரச்சனை, நாங்கள் நிறுத்தி காட்டுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு ஆதரவான 6000 மிலிட்ரியை உள்ளே இறக்குறாங்க. உள்ளே இருக்கிறது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 கிளர்ச்சியாளர்களுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவோம், 2 பேர் வந்து சண்டை போட்டக்கூடாது, அதில் ஒரு சில தார்மீக உரிமைகளை இவங்களுக்கு விட்டு கொடுக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கு கொஞ்சம் உரிமைகளை விட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் எங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் உரிமைகள் வேணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. இந்த போராட்டத்தில் இப்போ இந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்கள தூண்டி விடுறாங்க, அவங்களுக்கு அடுத்தது கண்டிப்பாக உள்ளே வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரஷ்யா நேற்று ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பார்டர் 5 கிலோமீட்டர் பார்டருக்கு இந்த பக்கம் எங்கள் எல்லையில் வந்து ஒரு சில குண்டுகள் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பாடங்கள் நாங்கள் புகட்ட வேண்டிய நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு நாங்கள் எந்தவித விசாரணைக்கும் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நேற்று உக்ரைனுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காங்க, கமலா ஹாரிஸை மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மீண்டும் நாங்கள் வெளிப்படையான பேச்சுவார்த்தைக்கு தயார், உடனடியாக நீ போர் நிறுத்தத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ரஷ்யா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து அடிக்கோள் காட்டேங்கிறாங்க, நாங்கள் நேட்டோ கிட்ட இணையிறது கண்டிப்பாக அது வந்து இணையிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த விஷயத்தில் வந்து தெளிவாக்குறாங்க. இதில் இன்னொரு நம்ம விஷயம் தெளிவாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த பக்கம் என்னடா ரஷ்யா படைகள் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்து நேட்டோ படைகள் எதுவுமே இல்லைன்னா, நேட்டோ படைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வச்சுட்டாங்க. இந்த மேப்பை பாருங்க, இன்னும் கிளியராக இருக்கும். இந்த மேப்பில் பாருங்க, எஸ்டோனியா, லத்வியா, லித்துவேனியா, போலந்து, ரோமானியா, பல்கேரியா எல்லா இடத்துலையும் பாருங்க இந்த ப்ளூ ரெட் கலரில் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் எல்லாமே வந்து நேட்டோ ட்ரிப்ஸ் எவ்வளோ படைகளை நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்றது காட்டுறாங்க. அதே மாதிரி யூஎஸ் ட்ரூப் பாருங்க, கிட்டத்தட்ட 4 கண்ட்ரியில் நிறுத்தியிருக்கிறாங்க. ஒன்று போலந்து மையமாக வச்சு, போலந்து தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமாக 5400 ட்ரூப் வந்து யூஎஸ் வந்து பேக் போனில் ரெடியாக நிற்கிறாங்க. இந்த யூஎஸ் நிறுத்துறதுனால அவங்களுக்கு என்ன பக்கபலமாக இருக்க போது, அவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, தொடர்ந்து இங்கே இருக்கிற எல்லா நாட்டுக்கிட்டையும் பேரம் பேசி தன்னோட ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணி தாங்கிறாங்க. அது இல்லாமல் இது அனைத்து நாடுகளும் தன்னுடைய நாட்டில் இருந்து 2-3% ஜிடிபி தொடர்ந்து இந்த நேட்டோ படைகளுக்கும் சரி தனது பாதுகாப்புக்காக செலவு பண்ணிட்டுக்கிறாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சண்டையிலையும் சரி எல்லா இடத்துலையும் யூஎஸ் தனது கனக்கச்சிதமாக தனது ஆயுதங்களை சப்ளை செஞ்சுட்டு தாங்கிறாங்க. தனது வியாபாரத்தை வந்து சூப்பராக முடுக்கி விட்டு தாங்க இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இது வந்து 2 கண்ட்ரிக்கு உள்ள மான பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஒன்று வந்து யூஎஸ்க்கு, இன்னொன்று வந்து ரஷ்யா. யூஎஸ் கூட வந்து யூகே மற்ற நாடுகள் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் என்ன மாதிரி மான பிரச்சனை, ஏன் இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்குது அப்படின்றது தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாம். ரஷ்யாவுக்கு ஒரு ஆபத்தான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பை பாருங்கள் கிளியராக இருக்கும். இந்த அதாவது 1997க்கு முன்னாடி நேட்டோ படைகளோடு இணைந்த நாடுகள் உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளூன்னு சொல்ல முடியாது, அது வந்து பர்பிள் கலர்னு வச்சுக்கோங்க. இமேஜில் என்ன மாதிரி வருதுன்னு தெரியல, ஏன்னா நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 97க்கு அப்புறம் இணைந்த நாடுகளை பாருங்கள். 97க்கு அப்புறம் இணைந்த நாடுகளை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது 1 2 3 4 5 கிட்டத்தட்ட 14 நாடுகள் இருக்குது. இந்த 14 நாடுகளும் பாருங்கள் சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்ச நாடுகள். 97லேருந்து அதிகபட்ச டார்கெட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரஷ்யாவை நெருங்கணும். மீதி ரிமைனிங் இருக்கிற 2 நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெலாரஸ், 2வது யுக்ரைன், அடுத்தது பார்த்தீங்கன்னா
கிரீமியா பகுதி அவங்க நெருங்க முடியாது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆன சண்டை தான். சரி, ஓகே. இப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்க எந்த அளவுக்கு நெருங்கிட்டாங்கன்னு பாருங்கள். இன்னும் 2 பகுதி பெலாரஸ் கொடுக்க மாட்டாங்க, யுக்ரைன் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரஷ்யானுடைய பார்டரில் நெருங்கிடுவாங்க. நெருங்கிறதுனால என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னா, நாளைக்கு நேட்டோ படைகள் ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்து ஒரு வீரர் இருந்தால் கூட மொத்த நாடுகளையும் தாக்கின மாதிரி, நேட்டோ நாடுகளை தாக்கின மாதிரி உடனே அந்த நாட்டின் மீது போர் புரியலாம். இதுதான் அந்த ஒப்பந்தத்தின் நோக்கம். ஏற்கனவே நான் முந்தானத்து கிட்டத்தட்ட ஒரு இமேஜஸ் போட்டிருந்தேன். அந்த இமேஜஸில் என்னென்னா, எந்த அளவுக்கு அமெரிக்கா தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். படைகளை சேர்த்துறாங்கன்ற மாதிரி எப்போ 2012 தன்னுடைய குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க. 2019 அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அது ஒரு பக்கம். இப்போ இந்த நேட்டோ படைகள் எல்லாமே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ரஷ்யா கூட வந்து சேர்த்துவதற்கான காரணம் என்னன்னா, அந்த நார்டு ஸ்ட்ரீம் பைப்லைன் தாங்க. அந்த நார்டு ஸ்ட்ரீம் பைப்லைன் முழுக்க இந்த நேட்டோ படைகள்லாம் இணைந்தாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் இணைய என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபைனலாக நீங்கள் வந்து இங்கே ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, எங்கள் கிட்ட தான் வந்து ஆயுதமாக இருக்கட்டும், மற்ற இயற்கை எரிவாயுவாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயத்தையும் வாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 2வது விஷயம் என்னென்னா, அந்த பைப்லைன் திட்டத்தை முடக்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, யூஎஸ்ஆ இருக்கட்டும் இல்லை யூகேஆ இருக்கட்டும், இவங்களோட திட்டம் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ரஷ்யானுடைய வியாபார ரீதியாக வந்து டோட்டலாக வந்து முடிக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் வந்து இங்கே உக்ரைனில் நெருங்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா ஆல்மோஸ்ட் ரஷ்யாவை காலி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஓவரால் அமெரிக்கானோட டாமினேஷன் வந்து மிக மிக அதிகமாகிடும். காரணம், நேட்டோ வந்து யாருக்கு கீழே இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கீழே தான் இறங்குது. இதுக்கான முழு சப்போர்ட் அமெரிக்கா தான். அமெரிக்கானுடைய முழு பிளான் என்ன அப்படின்றது நான் ஏற்கனவே தெளிவாக போட்டிருந்தேன். அந்த பைப்லைன் மூலமாக இருக்கிற எண்ணெயாக இருக்கட்டும், இயற்கை எரிவாயுவை தடுத்து அமெரிக்கா கிட்ட வாங்க வைக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25% வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ படைகள் சப்போஸ் ரஷ்யா விட்டுட்டாங்க அப்படின்னாங்கன்னா முழுக்க உங்களோட முடக்கப்பட்டு ரஷ்யா வந்து ஒன்றுமே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்கன்றது ரஷ்யானுடைய பயம். அதனால தான் ரஷ்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மான பிரச்சனையாக இருக்குது. ஸோ யூஎஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதை தடுத்துட்டாங்க அப்படின்னா, உக்ரைனை வந்து நேட்டோ படைகளை இணையத்தை தடுத்துட்டாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் ரஷ்யாவால் கண்டிப்பாக எல்லாமே முடியும். நம்மளும் இந்த ரஷ்யா கூட இணைந்து போகலாம். ஏன்னா எப்படின்னா பக்கத்தில் தான் நம்ம ஆயில் வாங்குகிறோம், எல்லாமே வாங்குகிறோம். நம்ம ஏன் போய் அங்கே சப்போர்ட் பண்ணி நம்மளை ஏன் கெடுத்துக்கணும்? நம்மளுடைய பொருளாதார ரீதியாக நம்ம வளர்த்துற வழியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மீண்டும் அவங்க இங்கே இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2 பேரோட மான பிரச்சனையில் கிட்டத்தட்ட உலக நாடுகளே நடுவில் நின்று எல்லாத்தையும் நீ இவங்களும் சப்போர்ட்டா, நீ அவங்களும் சப்போர்ட்டா, இந்தியா யாருக்கு சப்போர்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னென்னா, அவங்களோட வியாபாரத்துக்கு நீங்கள் யார் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றதான் ஒரே கேள்வியாக இருக்குது. இன்றைய வீடியோவில் கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் கிளியராக இருக்கும். அதையும் மீறி சந்தேகங்கள் இருந்தால் கேள்வி கேளுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக போட தயாராக இருக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமடி சேனல். நன்றி, வணக்கம்.